சூத்திரர்கள் மூலமாக பார்ப்பனர்கள் என்னதான் அப்படி சொல்ல வர்றாங்க சார்? எனக்கு வேண்டிய அனைத்தையும் சூத்திரனாகிய நீ தான் செய்யணும். எனக்கு தொண்டூழியம் செய்வது மட்டுமல்ல, எனக்கு தேவையானதையும் நான் உன் வாயின் மூலமாக தான் நான் சொல்லுவேன். அப்படி சொல்கிறப்ப இது என்னுடைய கருத்து இல்லை. பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் இந்த 4 வர்ணத்தையும் படைத்தேன் என்றாலும் இதற்கான பொறுப்பை நான் ஏற்க மாட்டேன். இது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லாத ஒரு இதை எதுக்கு சார் சொல்லணும்? நான் சொல்லலையே, கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அவர் தான் சொல்கிறாரு, நாங்கள் சொல்லலை. நாங்கள் எங்களை பற்றி பேசுங்கன்னு நான் சொல்ல வரவே இல்லை. சொல்கிறது எல்லாம் பகவான். அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் யார்? அவர் ஒரு சூத்திரன். நான் சொல்லலை. எனக்கு இருக்குன்னு எந்த தொடர்பும் கிடையாது. இதுதான் பார்ப்பனியத்தின் வெற்றி. அதாவது நம்ம கையை பிடிச்சி நம்ம கண்ணை குத்துறதுன்னு நம்ம கிராமத்தில் பேசுகிறோம் இல்லையா, அந்த நம்ம கையை பிடிச்சி நம்ம கண்ணை குத்துறதுன்ற வேலையை பார்ப்பனியம் எல்லா காலத்திலும் செஞ்சிருக்கு. இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த பகவத்கீதை எழுதப்பட்ட காலத்திலேயே கூட கிபி 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டில் இருக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அந்த கிபி 2, 3ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே பார்ப்பனியம் இதை தெளிவாக செஞ்சிருக்கிறது. சூத்திரர்களை இவர்களுக்கு தேவையான இடங்களிலெல்லாம் பயன்படுத்திக்கிறதும் இவர்கள் சொன்னதாக சொல்ல வைப்பதும் தான் பார்ப்பனியத்தின் சூழ்ச்சி. இதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் பார்ப்பனியத்தின் வெற்றி அப்படிம்பார். அஹிம்சை தான் இந்து மதத்தோட ஆணிவேர் அப்படின்னு காந்தி சொல்கிறார் சார். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் தான் இதெல்லாம் இந்த புத்தகத்தின் வாயிலாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அஹிம்சை மதத்தின் மூலம் இந்த இந்தியாவோட சேவைக்காக என் வாழ்க்கையே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அஹிம்சை மதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த அஹிம்சை அப்படிங்கிறத இந்து மதத்தோட மட்டும் ஏன் காந்தி நினைக்கிறார்? இஸ்லாத்தில் இல்லையா? இல்லை கிறிஸ்தவத்தில் அஹிம்சை இல்லையா? வேறு எந்த மதத்துலையுமே இல்லையா? ஏன் அஹிம்சையை இந்து மதத்தோட மட்டும் காந்தி நினைக்கிறார்? உலகில் தோன்றிய அனைத்து மதங்களும், சமணம், பௌத்தம், ஆசீவகம், பார்சி, சீக்கியம், இஸ்லாம், கிறிஸ்துவம், இன்னும் உலகில் தோன்றிய அத்தனை ஜொராஸ்ட்ரா, அத்தனை மதங்களும் அன்பை மட்டும், அஹிம்சையை மட்டும் வலியுறுத்தும். அஹிம்சையை வலியுறுத்தாத எந்த மதமும் உலகத்தில் கிடையாது. ஹிம்சையை செய், இவனை கொல்லு, அவனை வெட்டு, இவங்கிட்ட அன்பா இருக்காத, அவங்கிட்ட அன்பா இருக்காத அப்படின்னு எந்த மதமும் போதிக்கலை. உண்மையை சொல்றதுன்னா இந்து மதம் தான் அதை போதிக்குது. இந்து மதம் ஒன்று மட்டும்தான் அஹிம்சையை போதிக்காத மதம். மனிதனுக்குள் ஏற்றத்தாழ்வு, நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் சொல்றதை மட்டும்தான் நீ செய்யணும், உனக்குன்னு எதுவுமே கிடையாது, உனக்குன்னு எந்த சொந்த புத்தியும் இருக்கக்கூடாது, உனக்குன்னு சுய புத்தியும் இருக்கக்கூடாது, அதன் அடிப்படையில் நீ எதையுமே செய்யக்கூடாது, சதா சர்வகாலமும் நீ என்னையை மட்டுமே நினைத்து கொண்டு நீ வாழ வேண்டும். உண்பதும் உறங்குவதும் வேலை செய்கின்ற நேரம் தவிர மற்ற நேரங்களெல்லாம் நீ என்னையை மட்டும்தான் நினைக்கணும். வேற யாரையுமே நீ நினைக்கக்கூடாது, வேற எதையுமே செய்யக்கூடாது. இது ஒண்ணுதான் உனக்கு இடப்பட்ட கட்டளை. இதை விட ஹிம்சை உலகத்தில் வேற என்ன இருக்கு? கண்டிப்பா. அப்போ இந்த ஹிம்சையை வலியுறுத்துகிறது இந்து மதம் மட்டும்தான். ஆனால் மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா, இந்து மதத்தை கொண்டு போய், அதாவது அஹிம்சையை கொண்டு போய் இந்து மதத்தோட காந்தி ஏன் பொருத்துகிறார்? இதர எந்த மதத்தோடும் பொருத்தல. உலகத்தில் தோன்றிய எந்த மத தலைவர்களும் என்னுடைய மதம் மட்டும்தான் அஹிம்சையை வலியுறுத்துதுன்னு எந்த மதமும் சொல்லலை. காந்தி மட்டும்தான் சொல்றாரு. காந்தி மட்டும்தான் அஹிம்சை என்ற ஒரு தத்துவத்தை இந்து மதத்தோடு கொண்டு போய் பொருத்தி இந்து மதம்தான் இதை செய்து அப்படின்னு சொல்லி நம்ப வைப்பதன் மூலம் அவர் கிருஷ்ண பரமாத்மா எப்படி பொய்ய சொல்றாரோ, புரட்டுகளை அள்ளி விடுறாரோ, அதே போல காந்தியும் இந்த இடத்துல முரண்படுறாரு. அவரும் பொய் தான் சொல்றாரு. இந்து மதத்திற்கும் அஹிம்சைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை காந்தி தெரிந்ததனால்தான் இந்து மதத்தோடு கொண்டு போய் அஹிம்சையை ஒட்டு போடுறாரு. பகவத்கீதை இந்து மதத்தோட உயிர் நாடி அப்படின்னு சொல்கிறாங்க சார். 99% பேருக்கு பகவத்கீதை இன்னும் போய் சேரலை அப்படின்னு நீங்கள் உங்கள் புத்தகத்தில் சொல்லியிருக்கீங்க. 99% பேருக்கு போகலை. ஒரு பைபிள் தெரியாத ஒரு கிறிஸ்தவன் இருக்க மாட்டாங்க,
ஒரு குரான் தெரியாத முஸ்லீம் இல்லை. ஆனால் பகவத்கீதை வந்து முழுசாக தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. 99% பேருக்கு தெரியலன்னு இருக்காங்க. அப்போ 1% பேருக்கு தெரிஞ்சிருக்கா? அப்போ அந்த 1% தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்துவா? இப்போ பகவத்கீதை தெரிஞ்சாதான் இந்துவா? ஒரு ஹிந்து அப்படின்றவன் பகவத்கீதை அப்படின்ற ஒரு நூலை பற்றி அடிப்படையும் தெரியாது, பகவத்கீதைன்ற ஒரு வாசகமும் தெரியாது, அது என்ன சொல்லியிருக்குன்றதும் தெரியாது. நீங்கள் போயிட்டு ஒரு இந்துவை போய் கூப்பிட்டு கேளுங்க, உங்களுக்கு நீங்கள் பகவத்கீதையை படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னா, பகவத்கீதைனா என்ன, அது எங்கே இருக்குது, அது ஏன் படிக்கணும், இப்படித்தான் கேட்பாங்க இந்துக்கள். ஏன்னா இந்த புத்தகம் இந்து மதத்துடைய இந்த அடிப்படை தத்துவங்களை கை கொண்டிருக்கின்ற பகவத்கீதை என்ற ஒரு நூல் இந்துக்களாகிய இருக்கிற 99% பேர் கைக்கு போய்விடக்கூடாது என்பதில் பார்ப்பனர்கள் திட்டம் போட்டு சரி செஞ்சாங்க. தன்னுடைய மதத்துடைய ஒரு நூலை தன் மதத்தில் இருக்கின்றவனே படிக்கக்கூடாது என்று சொல்லப்படுற தத்துவம் இந்த இந்து மதத்தில் மட்டும்தான். அதனால தான் 99% இருக்கிற இந்துக்கள் மத்தியில் பகவத்கீதை என்ற ஒரு நூல் போய் சேரவே இல்லை. அப்புறம் ஏன் சார் 99% மக்களுக்கு போய் சேராத ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்து இப்படி மெனக்கட்டு உட்காந்து பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறீங்களே என்ற சந்தேகம் உங்களுக்கு இயல்பாக வரலாம். ஏன்னா பகவத்கீதையை படிக்கிறதுல நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால் ஆகுவது எதுவும் இல்லை என்றது தெரியும். ஆனால் பகவத்கீதை என்ற ஒரு நூலை உயர்த்தி பிடித்த ஒரு மனிதர் யாருன்னா அது மகாத்மா காந்தி தான். வட இந்தியாவில் தோன்றிய இந்த ஒரு புரட்டு காவியத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சவர் காந்தி. ஏன்னா அவர் ஒரு தனி மனிதர் கிடையாது. இப்போ மதன் மோகன் மாளவியா இருந்தாங்க, டாக்டர் மூஞ்சே இருந்தாங்க, இந்து மத தலைவர்கள் போத்தார் இருந்தார், டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் இருந்தார். இப்படி எண்ணற்ற இந்து மத சனாதனிகள் இருந்தார், இந்து மத சிந்தனையாளர்கள் கிடையாது. பாபு ராஜேந்திர பிரசாத் மாதிரி ஒரு மட்டமான ஒரு மிக 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 ஒஸ்ட்டு சனாதனி வேறு யாரும் இருக்க முடியாது. அவரை கூட நாம் பொறுத்தலை. ஆனால் காந்தி என்ற ஒரு மனிதர் அன்றைய இந்தியாவில் இருந்த 30 கோடி மக்களுடைய சமூக அரசியல் விடுதலையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற ஒரு மனிதர் இதை தூக்கி பிடிக்கிறார் இந்த புத்தகத்தை. அப்போ அந்த புத்தகம் ஒரு முக்கியத்துவம் பெறும். மற்றவர்கள் படித்ததுனாலேயோ மற்றவர்கள் பேசினதுனாலேயோ மொழியாக்கம் செய்ததுனாலேயோ, இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயர்கள் தான் இதை மொழியாக்கம் செஞ்சாங்க. ஆங்கிலேயர்கள் ஆய்வு செய்த அளவிற்கு அன்றைய தேதியில் இந்துக்கள் ஒரு பய கூட இந்த புத்தகத்தை தொட கிடையாது. ஜான் வில்கின்ஸ் போன்றவர்கள் இதை ஆய்வு செய்த காலத்தில் இந்துக்கள் யாருமே இதை படிக்கலை. இது சமஸ்கிருதத்தில் இருந்தது. சமஸ்கிருதம் படித்த ஆங்கிலேய மேதைகள் தான் இதை சமஸ்கிருதத்தை அதிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. பிறகு பல மொழிகளுக்கு சென்றுன்னு வச்சுக்குவோம். ஆனால் இந்த புத்தகம் அப்படின்றது யார் இதை உயர்த்தி பிடித்தார்கள்னா காந்தி உயர்த்தி பிடித்தார். காந்தி யார்? இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர். சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் தான் அப்படின்றதுனால மட்டும் நாம் ஒதுங்கி போய்விட முடியாது. காந்தி என்ற நபர் இந்தியாவின் சமூக அரசியல் விடுதலையையும் பேசியவர். தீண்டாமையை ஒழிக்க பாடுபட்டவர் அப்படின்ற ஒரு நபர். தீண்டாமையை ஒழிக்காமல் இந்தியாவிற்கு விடுதலை வேண்டாம்னு சொன்னவர். அப்படிப்பட்ட காந்தி இந்த பகவத்கீதையை தன்னுடைய வாழ்நாளில் என்னுடைய உயிர் மூச்சாக நான் அதை நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அது விமர்சனத்துக்கு வருது. நாமளும் அந்த புத்தகத்தை எடுத்துக்க வேண்டிய அவசியம் உண்டு. இந்துக்கள் நிறைய பேர் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர யாருமே படிக்கலை அப்படின்னு சொல்லும்போது பகவத்கீதை இந்துக்களோட புனித நூலானது எப்படி, ஏன் திட்டமிட்டு பரப்பப்பட்டது? நீங்கள் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு விஷயம். இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழகம் முழுவதும் பரவலாக்கப்பட்ட ஒரு செய்தியை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். விஜய் அப்படின்னு ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த அரசியல் கட்சி மாநாட்டில் அவருக்கு 3 புத்தகங்கள் கொடுக்கப்பட்டது, பரிசீலிக்கப்பட்டது. ஒன்று பைபிள், அதை ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாரு. அது கிறிஸ்தவர்களின் சார்பான ஒரு மத நூல், கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மத நூல், கிறிஸ்தவ மக்களின் புனித நூல், இட்ஸ் அ ஹோலி புக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே போல் முஸ்லீம்களுடைய குரானை கொண்டாந்து கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க. ஓகே,
அதோடு மட்டும் போயிருந்தா இந்த சப்ஜெக்ட் நம்ம இங்கே விவாதிக்கிறதுக்கு வேலையே இல்லை. ஆனால் அந்த மேடையில் அந்த புதிய அரசியல் தலைவருக்கு பகவத்கீதை என்ற ஒரு நூலும் வழங்கப்பட்டது. பகவத்கீதை எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது? கிறிஸ்துவத்துக்கு சார்பான பைபிளையும் முஸ்லிம்களுக்கு தொடர்புடைய குரானையும் இந்துக்களுக்கான அடையாளமாகிய பகவத்கீதையை. இப்ப புரியுதா? இந்துக்களுடைய அடையாளம், ஐடென்டிட்டி ஆஃப் ஹிந்துஸ். இதுதான். ஒரு பகவத்கீதையை கையில கொடுத்துட்டா, ஒரு பகவத்கீதையை நான் அப்படி கையில பிடிச்சிக்கிட்டு இப்படி நான் வச்சிருந்தேன்னா நான் ஒரு ஹிந்து. நீங்க காலையில சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்களை பார்த்துக்கலாம். கையில இந்த சைடில் ஒரு பைபிளை கையில வச்சிருப்பாங்க. அந்த பைபிளை சிலர் இல்லாம போவாங்க, சிலர் பைபிளோட போவாங்க. ஆனால் பைபிளை கையில் வைத்திருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். இப்போ பகவத்கீதையை கையில் வச்சிருக்கிறவங்க இந்துக்களாக ஒருபோதும் கிடையாது. 1% மக்களிடம் கூட போய் சேராத பகவத்கீதை இந்துக்களின் அடையாள நூலாக மாறியது. எப்படின்னா, இதுதான் திட்டமிட்ட இந்திய அரசியல். இந்து சனாதனிகள் பார்ப்பனையத்தால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சதி. அதற்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை. பார்ப்பனர்களின் சதி. எது சதி? பகவத்கீதை இந்தியாவின் புனித நூல். இதை ஒருத்தன் வச்சிருந்தா இது இந்து, இவன் தான் இந்து. ஹிந்துன்றதற்கான அடையாளம் என்ன? ஹிந்து அப்படின்றதற்கான ஒரு அடையாளம் ஏதாவது நீங்க பாக்குறீங்க? பகவத்கீதையை கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? நீங்க இன்னொரு சினிமா தான் உங்களுக்கு நான் சொல்லணும். இதே கணின்னு ஒரு சினிமா, எம்ஜிஆர் நடித்த படம், அந்த காலத்தில் வந்தது. அதில் அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக ஒரு பெரிய சிலுவையை போட்டு ஒரு வெள்ளை அங்கி போட்ட ஒரு கிறிஸ்தவர் வருவார். அவருக்கு பக்கத்தில் ஒரு குல்லா வச்சுக்கிட்டு முழங்கால் வரைக்கும் ஒரு கைலியை கட்டிக்கிட்டு ஒரு குர்தா போட்டுக்கிட்டு ஒருத்தர் வருவார். அவர் யார்? அவர் முஸ்லீம்களின் அடையாளம். 2 மதத்தை சொல்லியாச்சு. 3வது பெரிய மதம் அது ஹிந்து மதம். இதுக்கு என்ன அடையாளப்படுத்துறது? ஒரு பார்ப்பனர், ஒரு ஐயர் வருவார், பூணூல் கிடக்குறதுல, வெறும் வெற்று உடம்போடு. இவங்கெல்லாம் ஃபுல் ட்ரெஸ்ஸோட வருவாங்க. அவர் வெற்று உடம்போடு குறுக்க ஒரு பூணூலோட வருவார். அவர் யாரு? ஒரு பார்ப்பனர், இந்துவோட அடையாளமா வந்து நிற்கப்படுவார். அதுதான் இந்துக்களின் அடையாளம். He is the identity of Hindus in India. பார்ப்பனர்கள் தான் இந்தியாவில் இந்துக்கள். அதை அவன் தெளிவாக புரிஞ்சிருக்கான். ஆனால் அந்த மற்ற பேர்கள் இருக்காங்க பாருங்க, உங்கள் மாதிரி நம்ம மாதிரி இருக்கிறவங்களாம் நானும் தான் இந்து அப்படின்னு நினைப்பான். நீங்கள்லாம் நாமெல்லாம் இந்து அல்ல. இந்து என்றால் பார்ப்பனர்கள், பார்ப்பனர்கள் என்றால் இந்து மதம். இதை நீங்கள் எங்கே புரிஞ்சுக்கணும்னா, பார்ப்பனர்களுக்கு எங்கெல்லாம் ஒரு சமூக பிரச்சனை வருகிறதோ அப்போவெல்லாம் இந்து மதத்திற்கு பிரச்சனை வந்துச்சுன்னு கதை எழுதி விடுவாங்க. இந்து மதத்திற்கு ஆபத்து, இந்துக்களே ஒன்று கொடுங்கள் அப்படிமா. இந்து மதத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பார்ப்பனர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்துக்களின் மனம் புண்பட்டு விட்டது, இந்துக்களின் மனம் புண்ணாகி போயிடுச்சு, சீ பிடிச்சி நாருது, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை சொல்றது யாரு? பார்ப்பனர்கள். அப்போ அந்த பார்ப்பனர்கள் தான் திட்டமிட்டு பகவத்கீதை என்பது இந்தியாவின் புனித நூல், பகவத்கீதை என்ற நூல் தான் இந்துக்களின் அடையாளம். கையில் ஒரு பகவத்கீதை வச்சுன்னா அவன் ஒரு ஹிந்து அப்படின்னு காட்சிப்படுத்துறது. இதை தொடர்ந்து பல 100 ஆண்டுகளாக பார்ப்பனியம் திட்டமிட்டு செஞ்சிருச்சு. வேற என்ன புனித நூல் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இதை நீங்க சொல்றத கேட்டோம்னா நான் யாருங்கிற ஒரு $1 மில்லியன் சங்கராச்சாரியாருக்கு கடிதம் எழுதினேன். இப்போ ஜெயலலிதா பீரியட்ல மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த பொழுது சங்கராச்சாரியாருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதம் பல பத்திரிகைகள்லாம் பிரசுரம் ஆனிச்சு. அந்த அதில் நான் கேட்பேன், எல்லாருக்கும் புனித நூல்னு ஒன்று சொல்லி வச்சிருக்கிறாங்களே, என்னுடைய புனித நூல் எது? நீ தானே அதற்கான அத்தாரிட்டின்னு சொல்லு. நான் வந்து ஒரு இந்துவாக கேட்குறேன், எனக்கு உன்னுடைய புனித நூல் எதுன்னு கொடு அப்படின்னு கேட்டு கடிதம் எழுதினேன். பதில் இல்லை, பதில் வராதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆக இந்துக்களுடைய அடையாளம் அப்படின்னு காட்டப்படுகிறது இன்றைக்கு வரைக்கும் பகவத்கீதை தான். அதனால தான் நம்ம அதை விமர்சிக்க வேண்டியிருக்கு. பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட விஷயம்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்த இதுக்கு உண்மையிலே நடந்ததுக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னும் இருக்குது. அப்போ இதை ஒரு புனித நூலாக கொண்டு வந்து இந்து மதத்துக்கு வைக்கிறாங்க. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறதுனே ஒன்றும் புரியலையேங்க சார். தூக்கி வீசணும். இது ஒரு புனித நூல் அல்ல. முதல்ல இந்து மதமே இங்கே இல்லை. இந்து மதம் என்பதே அதுவே ஒரு உருவகம்தான். இந்து மதம் இருக்க
இந்து மதம் என்ற ஒரு மதம் இந்தியாவில் இல்லை. ஆனால் எல்லா சர்டிஃபிகேட்லையும் நம்ம போடுறோமே சார், ஹிந்து அப்படின்னு சொல்லி தானே போட்டுட்ருக்கோம். அதுவே வந்து கற்பனை சிருஷ்டிக்கப்பட்டது தானேம்மா. வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தானேம்மா இந்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இஸ்லாமியர்கள் ஆண்ட காலத்திலையும் இருக்கிறாங்க, இஸ்லாமியருக்கு முந்தைய காலத்திலையும் இருக்கிறார்கள், புத்தர் வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்காங்க, சமணர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்காங்க, ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பிறகும் இவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் தான் இந்து அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றான். அந்த இந்துன்ற கான்செப்டுமே கூட எல்லாரும் பேசியிருக்காங்க, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த இந்துன்ற கான்செப்டு கூட அவர்களுடைய நிர்வாகத்திற்கு தேவைப்பட்டது. நீங்க எல்லாம் கிறிஸ்டியன், நீ எல்லாம் இஸ்லாம், நீ எல்லாம் பார்சி. இப்போ பாக்கி பேர் ஒரு பெரும் திரள் இருக்கு, இது என்னவா சொல்றது? நீ எல்லாம் ஹிந்து. அந்த நீ எல்லாம் ஹிந்து அப்படின்றதுல யாரெல்லாம் ஹிந்து அல்லாதவர்கள் என்றதற்கு டாக்டர் அம்பேத்கர் ஒரு மிக தெளிவாக ஆங்கிலேயர்கள் வகுத்த அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் அம்பேத்கர் எடுத்து எழுதியிருக்கிறார். மறைக்கப்பட்ட மண்ணின் மைந்தர்களின் வரலாறுன்ற புத்தகத்தில் யாரெல்லாம் இந்துக்கள், இந்துக்கள் அல்லாதவர்கள் யார், அந்த பட்டியலில் நாமெல்லாம் வரும். இந்துக்கள் அல்லாதவர்கள், ஆமாம், பார்ப்பனியத்தை தொடர்ந்து எதிர்த்தவர்கள், மாட்டிறைச்சியை உணவாக உண்டவர்கள், பார்ப்பன புரோகிதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பார்ப்பன சடங்குகளை எதிர்த்தவர்கள், ஊருக்கு வெளியே வாழ்பவர்கள், பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை எல்லா நாளிலும் எதிர்த்தவர்கள், இப்படி ஒரு இதெல்லாம் இல்லாதவர்கள் ஹிந்துக்கள்ன்றான். இப்போ நாமெல்லாம் அதை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருந்தோம், அதிலே அடிபட்டு போயிடுது. அயோத்திதாசர் அதைத்தான் சொல்கிறார், நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் பூர்வ பௌத்தர்கள் அப்படின்றத அயோத்திதாசர் தெளிவாக நமக்காக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நாம் என்ன பண்ணுறோம், காலக்கிரகத்தில் நாமளும் இந்துக்களாக ஆகி இந்துக்களாக இருக்கிறதுல நம்ம மக்களும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகி அவர்களே அப்படியே புலங்காகிதம் அடைந்து நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்லிக்கிறதுல இன்றைய தலித்துகளும் பெருமைப்பட்டு கொண்டிருப்பது அது இந்தியாவில் இல்லை. இந்த டாக்டர் அம்பேத்கர் ஏற்படுத்திய அவர் போராடிய அந்த வாழ்க்கை தத்துவத்திற்கே அது ஒரு மிகப்பெரிய அவமானமாகவும் அவச்சொல்லாகவும் தான் இருக்கு. இவ்வளவு காலம் அவர் போராடினதுக்கு அர்த்தம் இல்லை, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஏன் இந்துக்கள் தலித்துகள் வந்து இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க, அதில் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்கிறது அப்படின்றத படித்த இந்துக்கள் சிந்திக்கவில்லை. நம்மளை போன்ற படித்தவர்கள் இது மாதிரி பகவத்கீதையை படித்து இதை அம்பலப்படுத்தணும். இதில் ஒன்றும் கிடையாது, இது வெறும் பொய், இது ஒரு புனித நூலும் அல்ல, இது வாழ்க்கை தத்துவமும் அல்ல, இதை பின்பற்றி ஒரு 10 பேர் கூட இந்த இந்தியாவில் வாழவில்லை, அதனால் இது வந்து ஒரு வாழ்வதற்கு பின்பற்றக்கூடிய ஒரு தகுதியுடைய நூலே அல்லன்றதை நாம தான் போட்டு உடைக்கணும். அந்த கட்டுடைப்பை செய்ய வேண்டிய பணியை தான் டாக்டர் அம்பேத்கர் நம்மகிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. நாம தான் அதை செய்யணும். படித்த தலித்துகளாக இருக்கிறவர்கள் தான் இந்த பணியை மேற்கொள்ளணும். அதனுடைய ஒரு முயற்சி தான் இந்த நூல். கடமை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறது பார்ப்பனருக்கு பொருந்துமா இல்லை சூத்திரருக்கு மட்டும்தானா சார்? கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே, இதுதான் பகவத்கீதைய மூல தத்துவம். இல்லை, இது பார்ப்பனருக்கா இல்லை வந்து சூத்திரருக்கு மட்டும்தானா? பார்ப்பனருக்கு பொருந்துமா? எழுதுறதுக்கான காரணமே பழக்கருப்பையா போன்ற சிந்தனையாளர்கள் பேசுகிற ஒரு கூட்டத்தில் கடமையை செய் பலனை பகவானிடம் விட்டு விடு, உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. பகவத்கீதை சொல்கிற இந்த 18வது அத்தியாயத்தில் 41லேருந்து 48 வரைக்கும் அந்த ஸ்லோகங்கள் சொல்கிற செய்தி இதுதான். கடமையை செய், பலனை பகவானிடம் விட்டுவிடு. பலனை பற்றி பேசுவதற்கு உனக்கு யோக்கியதே இல்லை, அது உன்னுடைய வேலையே அல்லன்றான். பலனை எதிர்பார்க்காது என்பது உன்னுடைய பலனே அல்ல. நீங்கள் என்ன கேட்குறீங்க, இது பார்ப்பனருக்கு பொருந்துமான்றீங்க. ஆமாம், பார்ப்பனருக்கு எப்படி பொருந்தும்? பலனை எதிர்பார்க்காத பார்ப்பனன் எவன் இருக்கான்? அவனுடைய பலனுக்காக, அவனுடைய தேவைக்கு உழைப்பதற்காக, அவன் தொடர்ந்து மேலேயே இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கதைகளும் காவியங்களும் கதைகளும் ஸ்மிருதிகளும் உபநிடதங்களும் அனைத்துகளுமே வந்து அவனை மேலாக ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு பாக்கி எல்லாரும் அவனை பாதுகாக்கணும், பலன் கருதாது பாதுகாக்கணும். எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. பார்ப்பனனுக்கு சேவை செய்யணும், பார்ப்பனனுக்கு நீ எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். கக்கு செல்லணுமா கக்கு செல்லு, மலம் பண்ணணுமா மலம் பண்ணு, ஊரை சுத்தம் பண்ணணுமா ஊரை சுத்தம் பண்ணு, கோயிலுக்கு வெளியில் சுத்தம் பண்ணணுமா கோயிலை சுத்தம் பண்ணு,
கோயில் கட்டணுமா, கோயிலை கட்டி கொடு, எல்லாத்தையும் செஞ்சு கொடு, செஞ்சு கொடுத்துக்கிட்டு ஓடி போயிடு. கஞ்சி ஊற்றினா குடிச்சுக்க, வேற கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் எந்த பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. கடமையை செய் அப்படின்னு பகவான் சொல்லலை, பார்ப்பான்னு சொல்கிறான். பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு பகவான் சொல்லலை, பார்ப்பான்னு சொல்கிறான். பலனை எதிர்பார்க்காத உன்னுடைய வேலையை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதில் இறப்பு வந்தாலும் நீ அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கணும். அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இறப்பே வந்தாலும் நீ அந்த கடமையை செய்ய தவறக்கூடாது, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதன் மூலம் 10 காசு சம்பாதிக்கணும்னு நீ நினைக்கக்கூடாது. இதுதான் பகவத்கீதை சொல்கிற தாத்பரியம். பகவான் சொல்கிறது மட்டுமல்ல, மகாத்மா ஜியும் அதை தான் சொல்கிறார். பகவத்கீதையில் மட்டும் சொல்கிறல, காந்திஜியும் அதை தான் சொல்கிறாரு. நான் பகவத்கீதையாகவே உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு காந்தி சொல்கிறது இந்த இடத்துல தான். ஒரு தோட்டியாகவே தான் இருக்கணும். நீ பிறப்பதற்கு முன்னால் உன்னுடைய கடமை என்னன்றதை பகவான் நிர்ணயிச்சிட்டாரு. அதை நீ மாற்றி செய்யக்கூடாது. நீ ஒரு மலம் அள்ளுகிறவன் மலம்தான் அள்ளணும். நீ அரசியலுக்கு வருவதற்கோ இதர அட்ராக்டிவாக கவர்ச்சியாக உள்ள எந்த ஒரு பணியையும் நீ செய்யக்கூடாது. ஒரு மலம் அள்ளுகின்ற தொழிலை செய்து நீ பொருள் நீட்ட எண்ணக்கூடாது, நினைத்து கூட பார்க்கக்கூடாதுன்னு பகவான் கூட அவ்வளவு தெளிவாக விளக்க உரை சொல்லல, காந்தி சொல்கிறார். பகவத்கீதையில் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது, அதை நானே ஒத்துக்கிறேன். அந்த முரண்பட்ட கருத்துக்களை ஒதுக்கிடலாம் அப்படின்னு காந்தி சொல்கிறார். உங்களோட புத்தகத்தில் 90வது பக்கத்தில் நீங்கள் எழுதியிருக்கிறத மட்டும் அப்படியே காந்தி சொன்னதா சொல்லியிருக்கிறத நான் வாசிக்கிறேன்னு சார். முரண்பட்ட கருத்து உடையனவாக தோன்றும் ஸ்லோகங்களை நிராகரித்து விடலாம் என்று நான் கூறுவேன். இந்த முரண்பாட்டை தீர்மானிக்க என்னால் இயலவில்லை என்றால் எனக்கு போதிய அறிவில்லை என்பதே ஆகும். இது எஸ்கேபிசமாக ஆகாதா சார்? முரண்பட்ட கருத்து இருக்கு, என்னாலேயே அதை ஏற்றுக்க முடியல. எனக்குமே அதில் சில சிற்றரவுகள் இருக்குது தான், சில தாவாக்கள் இருக்குது தான். ஆனாலும் நான் இதை முழுமையாக உள்வாங்கி கொண்டு விட்டேன். ஆகையினால் அதை நீங்களும் உள்வாங்கி கொள்ளுங்கள். யுத்த விதிகளையே சொல்லாத ஒரு நூல் இந்த பகவத்கீதை. ஆனால் 18 நாள் யுத்தம் அங்கே நடந்துச்சு, லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்தனர். இது லாஜிக் ஏதானும் இருக்கா சார்? பகவத்கீதை போர்க்களத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு செய்தி. போர்க்களத்தில் ஒருத்தன் நான் இந்த போரை தொடர்ந்து நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்னைக்கு சொல்லியிருக்கணும்? இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். கிருஷ்ணன் தூது போகிறான் பாண்டவர்கள்ட்ட பேசுகிறான், கௌரவர்கள்ட்ட பேசுகிறான். கௌரவர்கள் ஒரு ஊசி நுண்ணி இடம் கூட நான் கொடுக்க மாட்டேன்றான். அப்போ போர்க்களத்தில் தான் சந்திப்போம்னு சொல்கிறாங்க. ரைட்டு. தூது போனவன் பாண்டவர்கள்ட்ட எப்போ நான் போனேன் அவன் இந்த மாதிரி சொல்கிறான், இனிமேல் கொண்டு வேறு வழியே கிடையாது, அவன் உனக்கு தரக்கூடியதை தரமாட்டான், அதனால் போரில் சந்திப்போம்னு சொல்லிட்டான். போர் முடிவு செய்யட்டும்னு டிக்ளேர் பண்ணிட்டான். அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுடைய அவையில் போய் வந்த செய்தியை சொல்லும் பொழுது அன்றைக்கு அந்த இடத்துல அர்ஜுனன் மறிச்சிருக்கணும். நீ யாரை எதிர்த்து போரிட சொல்ற? எதுக்கு நிற்கிறதெல்லாம் என்னுடைய தாயாதிகள், என்னுடைய பெரியப்பா, என்னுடைய சித்தப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய மாமா, என்னுடைய சகோதரன், இவர்களையெல்லாம் எதிர்த்து போர் செய்ய சொல்றியே, போர் நமக்கு தேவையில்லை அப்படின்னு பாண்டவர்கள் கூடி முடிவு செஞ்சிருக்கணும். பாண்டவர்கள்கிட்ட அர்ஜுனன் பேசியிருக்கணும். அதை விட்டு போர் தான் தீர்வுனதுக்கப்புறம் போருக்கான நாள் குறித்து போருக்கான பலியையும் கொடுத்துட்டு போர்க்களத்தில் நின்று போர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனும் சங்குகளை ஊதுறான். போர் சங்கு அப்படின்றது சங்கு ஊதி முடித்த உடனே போர் ஸ்டார்ட் ஆகணும். இதுதான் போர் நியதி, அந்த காலத்தில் இருந்த போர் நியதி. அதன்படி பாண்டவர்களும் சங்க ஊதிட்டாங்க, கௌரவர்களும் சங்க ஊதிட்டாங்க. அர்ஜுனன் வில்லை எடுத்துட்டார். நானை தொடுக்க போற நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த சுச்சுவேஷன், அந்த போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு போர் சங்குகள் முழங்கியதற்கு பிறகு அவன் அம்பை ரெடியாக வச்சிருக்கான். இவன் அம்பை எடுத்து எய்ய வேணும். எய்யக்கூடிய அந்த நேரத்தில் எதுக்கு நிற்கிறாங்கன்னா என் சித்தப்பேன், இதுக்கு முன்னாடி தெரியாதா? எதுக்கு நிற்கிறாங்கன்னா என்னுடைய தாயாதிகள். இது போருக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா? போருக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரியாதா? கிருஷ்ண பரமாத்மாவை நீதான் போர்க்களத்தில் எனக்காக தேரோட்ட வேணும்னு அர்ஜுனன் கேட்டுக்கொண்டப்ப அப்போ தெரியாதா? அதெல்லாம் விட்டுட்டு போர்க்களத்தில் போர் சங்கு முழங்கிய பிறகு மாமனும் மச்சானும் போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு இவன் நான் போருக்கு போக மாட்டேன், நான் போருக்கு போனால் இந்த தேசம் அழிஞ்சு போயிடும், எல்லாரும் செத்து போயிடுவாங்க,
இப்போ எல்லாரும் ஆம்பளை எல்லாம் செத்து போயிட்டா பொம்பளைங்கெல்லாம் விதவை ஆகிடுவாங்க. பொம்பளை எல்லாம் விதவை ஆகிட்டோம்னா சாதி கலப்பு பிற்காலத்தில் உருவாகி போயிடும். பெண்கள் வந்து பல சத்திரியன் அல்லாத இதர ஆடவர்களோடு, ஏன்னா போரில் சத்திரியன் தான் போர் புரியணும். சத்திரியனுக்கும் தான் போர். சத்திரியனோடு சேர்ந்து பக்கத்தில் நிற்கிறதுக்கு சூத்திரனுக்கு அனுமதி கிடையாது. சூத்திரன் வந்து ஒரு சத்திரியனை அம்பு எய்து கொல்லக்கூடாது போரில். அப்போது சத்திரியனும் போர் புரிஞ்சு சத்திரிய இனம் அழிஞ்சு போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது சூத்திரர்கள் தான். இந்த சூத்திரர்களோடு நம்ம குலப்பெண்கள் கலந்து சாதி கலப்பு உருவாகிவிடுமே கிருஷ்ணா, அதனால் நான் இந்த போரை நடத்த மாட்டேன். எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க. ஐயோ, போர்க்களம்னா மனுஷன் சாவான், அந்த குடும்பம் அழியும். போர்க்களம்னா காயம் ஏற்படும், ஊனம் ஏற்படும், நிரந்தர ஊனம் ஏற்படும், மக்களுடைய பொருளாதாரம் அழியும், மக்களுடைய வாழ்க்கை முறை அழிஞ்சு போயிடும், அந்த குடும்பம் சீர்குலைஞ்சு போயிடும். அதனால் போர் வேணும்னு சொல்லலை. பெண்கள் சத்திரியர்கள் போர்க்களத்தில் இறந்து விட்டால் சூத்திரர்களோடு நமக்குள்ள பெண்கள் கலப்பதன் மூலம் இனக்கலப்பு உண்டாகிவிடும். பிறகு பித்ருக்களுக்கு நீரும் ஆகாரமும் போய் சேராது. அதனால் இந்த போர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு உன்னதமான காவியம் தான் இந்த பகவத்கீதை. இதை படிக்கிறவங்களுக்கு தான் அதை பற்றி இதில் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியும். போர் வேணாம் எல்லாரும் சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அர்ஜுனன் போர் வேணாம்னு சொன்னார். ஏண்டா வேணாம்னு சொன்னான் போர்னா? இதுதான் கதை. இந்த கதை சூப்பர் கதை இல்லையா? இதைத்தான் வலியுறுத்துறாரு. இப்போ இந்த கதையையும் எங்கே நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க? சங்கு ஊதுனதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்லணும்? போர் வேணும், போர் தான் தீர்வு, நான் இப்படியெல்லாம் வியூகம் வகுக்கிறேன், நீ இப்படியெல்லாம் நீ போர் செய், நீ இப்படியெல்லாம் அம்பை எய்யணும், நீ இந்த மாதிரி செய், நான் இப்படி தேர நகர்த்துறேன், நாம் வந்து நம்முடைய இதர சகோதரர்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், நாம் இந்த வியூகத்தை வகுத்துக்கிட்டு போனால் தான் இந்த போரில் வந்து நாம் ஜெயிக்க முடியும். நேர்மையாக நடந்த போர் அல்ல மகாபாரத போர் என்ற போர் கதை. உண்மையிலேயே ஒரு உண்மையான வீரனுக்கும் இன்னொரு வீரனுக்கும் இடையில் அவர்களுடைய திறமையை, அவர்களுடைய சாதுரியத்தையும், அவர்களுடைய போர் தந்தை யுத்தத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு அதன்படி வகுத்தளித்து நடத்தப்பட்ட போர் அல்ல இது. இது வெறும் சூது, சூழ்ச்சி, நயவஞ்சகம், நம்பி கழுத்தறுப்பு, இதுவைகளின் மொத்த வடிவம்தான் மகாபாரதம். இதற்கு சாட்சி கிருஷ்ணன் தான். நேர்மையாக இந்த போர் நடக்கவே இல்லை. போர் நேர்மையாக நடந்திருந்தால் நிச்சயமாக இந்த போரில் கௌரவர்கள் தான் ஜெயிச்சிருக்கணும். சூழ்ச்சியின் மூலம் வெல்லப்பட்ட போர். அதனால்தான் கடைசியில் ஹஸ்தினாபுரம் என்ற நாடே இல்லாமல் கிருஷ்ணன் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு போய் நிற்கிறான், தான் செய்த பாவங்களுக்காக. ஏன் தற்கொலை பண்ணிக்க போனான்? எங்கே அர்ஜுனன் எங்கே போனான்? ஹஸ்தினாபுரம் என்னாச்சு? உன்னோடு வந்த மக்கள் எங்கே? உன்னோடு போர்க்களத்தில் நின்று போரிட்டவர்கள்லாம் எங்கே? கடைசியில் எந்த மக்களும் உன் பக்கம் இல்லை. நீ செய்த சூழ்ச்சிக்கும் நயவஞ்சகத்திற்கும் பதிலாக பிரதிபலனாக உன்னுடைய போர் வீரர்களே ஒருவர் வெட்டி கொண்டு செத்து போனார்கள்னு தான் பாரத கதை சொல்லுது. அப்படி இழந்த பிறகு அர்ஜுனனும் உன்னை விட்டு போயிட்டான், ஹஸ்தினாபுரமும் உன்னை விட்டு போயிடுச்சு. எதுவும் இல்லாத நிராயுதபாணியாக தற்கொலை செய்து கொள்வது என்ற மனித நாகரிகத்திற்கு ஒவ்வாத ஒரு அருவருப்பான தற்கொலை செய்கிற அளவுக்கு நீ போய் உட்கார்ந்தனா நீ எந்த வகையில் உன்னதமான கடவுள், நீ எந்த வகையில் உன்னதமான உன்னுடைய தத்துவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கூடியது அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணணும். கடைசியாக ஒரு கேள்வி சார். போர் தீர்வு இல்லை அப்படின்னு சொல்கிற காந்திஜி வந்து போரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர் நடக்க இருந்த ஒரு போரை நிறுத்துறதுக்காகவே துறவரம் போட்ட புத்தரை பின்பற்றாமல் கிருஷ்ணரை பின்பற்றியது ஏன்? காந்தி அடிப்படையில் ஒரு இந்து மதவாதி. அவர் ஒருபொழுதும் சீர்திருத்தவாதியும் அல்ல, நல்ல சிந்தனையாளரும் அல்ல. காந்தி ஒருபொழுதும் பகுத்தறிவாளரும் அல்ல. அவருக்கு கடவுள் நம்பிக்கை, ஆன்மா, கர்மா, மறுபிறப்பு, இது போன்ற அனைத்துக்குள்ளும் அவர் இந்து மதம் சொன்னால் அத்தனையையும் அவர் பின்பற்றி வாழ்ந்தவர். அவர் ஒரு நல்ல சீர்திருத்தவாதியாகவோ அல்லது ஒரு பகுத்தறிவாதியாகவோ இருந்திருந்தாரேயானால் அவர் நிச்சயமாக போரே வேண்டாம் என்று போரை ஒதுக்கி தள்ளி அதற்காகவே துறவரம் கொண்டு பிற்காலத்தில் புத்தராக உருவாகிய சித்தார்த்தருடைய தத்துவங்களைத்தான் காந்தி
பின்பற்றி இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகில் தோன்றிய முதல் பகுத்தறிவாதி புத்தர், உலகில் தோன்றிய முதல் அகிம்சாவாதியும் புத்தர், உலகில் தோன்றிய முதல் அழித்தொழிப்பாளரும் புத்தர் தான். தீயவைகள் நல்ல நிலங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் புதர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய முதல் அழித்தொழிப்பாளரும் புத்தர் தான். அப்படிப்பட்ட ஒரு அகிம்சாவாதியாகிய புத்தரைத்தான் காந்தி பின்பற்றி இருக்க வேண்டும். புத்தரின் மடியில் தான் காந்தி தலை சாய்த்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ஒரு நல்ல சிந்தனையாளராக இருந்திருக்க முடியும். ஒரு அகிம்சாவாதி என்று தன்னை கூறிக்கொண்ட ஒருவர் ஒரு அகிம்சையாதியாகவே வாழ்ந்த புத்தர் பின்னால் தான் சென்றிருக்க வேண்டும். புத்த மதத்தை தான் அவர் ப்ரமோட் பண்ணியிருக்கணும். புத்த மதத்தை தான் அவர் பின்பற்றி இருக்க வேண்டும். புத்தருடைய தத்துவங்களை உள்வாங்கித்தான் அவர் அகிம்சை வழியில் இந்த போரை, இந்தியாவில் நடந்த சுதந்திர போரை முன்னிறுத்திருக்க வேண்டும். ஆனால் இது எதையுமே அவர் செய்யவில்லை. புத்தரை பின்பற்றவில்லை. அவர் ஒரு பகுத்தறிவாதியும் அல்ல, அவர் ஒரு சிந்தனாவாதியும் அல்ல, அவர் ஒரு அகிம்சாவாதியும் அல்ல. இதுதான் உண்மை.